இந்த மாதிரி செல்ஃபோன் டவரு, இல்ல வேற ஏதாவது டவர் பார்த்தீங்கன்னா, அப்படி இல்ல அப்படின்னா, வெல்டிங் ஒர்க்குக்கு ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணுவாங்க. எப்படி ஃபிட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃப்ரேமும் இன்னொரு ஃப்ரேமும் 90 டிகிரியில இருக்கிற மாரி ஃபிட் பண்ண மாட்டாங்க. அத விட கம்மியா இருக்கிற மாரி தான் ஃபிட் பண்ணுவாங்க. கொஞ்சம் டேப்பரா இருக்க மாரி தான் ஃபிட் பண்ணுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டவரே இருக்குதுன்னு வச்சீங்கன்னா, இந்த டவரு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் காத்தடிக்கிறப்ப வளைய ஆரம்பிக்கும். வளையிறப்ப நம்ம 90 டிகிரிக்கு ஒரு ஃப்ரேமுக்கு இன்னொரு ஃப்ரேமுக்கு இடையில 90 டிகிரியில ஃபிட் பண்ணியிருந்தோம்னா, அது பெண்ட் ஆகாது. நெளிஞ்சு தான் போயிரும். திரும்ப பழைய நிலைமைக்கு வராது. பெண்ட் ஆகி பழைய நிலைமைக்கு வராது. அந்த ஒரு காரணத்தினால தான் 90 டிகிரியில ஃபிட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அத விட கம்மியா ஃபிட் பண்ணுவாங்க. கம்மியான டிகிரியில. இந்த காரணத்துக்காக தான் அந்த மாரி ஃபிட் பண்றது. பெண்ட் ஆச்சுன்னா, திரும்ப பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு 90 டிகிரிய விட கம்மியா ஃபிட் பண்ணா மட்டும் தான் பழைய நிலைமைக்கு வரும். ஏன்னா, லோடு வந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்துல கிடைச்சா மட்டும் தான் அது பழைய நிலைமைக்கு வரும். இல்லைன்னா, அந்த ஃப்ரேம் நெளிஞ்சு அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் மொத்தமே கீழ பெண்ட் ஆகி நிக்கும். அப்படி இல்லைன்னா கீழ விழுந்துரும். இதுல பார்த்தீங்கன்னா, அப்படிதான் குடுத்துருப்பாங்க. இது மாதிரி தான் எல்லா ஃப்ரேமுமே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இப்ப புரியும்னு நெனைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி குடுத்துருக்காங்க அப்படின்றது. இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு பார்த்தீங்கன்னா, டேப்பரா இருந்தா மட்டும் தான் ஏற முடியும். செங்குத்தா இருந்தா ஏற முடியாது. அதே மாரி ஷாக் அப்சர் பார்த்தீங்கன்னா, பைக்லயும் அதே மாரி தான் குடுத்துருப்பாங்க. செங்குத்தா குடுத்துருக்க மாட்டாங்க. சாஞ்ச மாதிரி தான் குடுத்துருப்பாங்க. பைக்கு, காரு எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஷாக் அப்சர் வந்து குறிப்பிட்ட ஆங்கிள்ல தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் வந்து பெண்ட் ஆகி திரும்ப பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.